என்னோட 12th சர்டிஃபிகேட்டை வச்சு தமிழ்நாடுக்குள்ளே ஒரு சூப்பரான கவர்மெண்ட் ஜாப் வாங்க முடியுமான்னா கண்டிப்பாக முடியுங்க. ஆர்ஆர்பி என்டிபிசி அண்டர் கிராஜுவேட் அப்படின்னு இப்போ ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அதுக்கு நீங்கள் வந்து 12th முடிச்சிருந்தா போதும், இல்லை மேலே எவ்வளோ படிச்சிருந்தாலும் பரவாயில்ல, அப்ளை பண்ணலாம். ஸ்டார்டிங் சேலரியே உங்களுக்கு 35,000 வரும். ஓகேவா? ஸோ மினிமம் நான் சொல்கிறது, அதுக்கு மேலேயும் நிறைய வரும். அண்ட் இன்னொரு வந்து வயசு வந்து நீங்கள் 30ஸ்ல இருந்தால் கூட அப்ளை பண்ணலாம். மினிமம் 18லேருந்து 30களில் இருந்தால் கூட அப்ளை பண்ணலாம். நான் எக்ஸாக்டாக எந்தெந்த கம்யூனிட்டிக்கு எது மேக்ஸிமம் ஏஜ்ன்றதை ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். சரிங்களா? அண்ட் இன்னொன்று, இதுக்கான சிலபஸ் வந்து ரொம்ப ஈஸி. ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் ரெண்டுத்துக்கும் ஒரே சிலபஸ் தான். மேக்ஸ், ரீசனிங், ஜிகே 2 தான். ஓகேவா? மேக்ஸ் ரீசனிங்கிறது சால்விங் பார்ட்டு, ஜிகேன்றது மெமரைஸ் பண்ணுற பார்ட்டு. ஓகேவா? தியரி பார்ட்டு. ஸோ அண்ட் இது வந்து உங்களுக்கு ஆஃபீஸ் நேச்சர் ஜாப்ஸும் இருக்குது. ட்ரெயின் சம்மந்தப்பட்ட டிக்கெட் செக்கிங், பார்சல் புக்கிங், அந்த சார்ட் ப்ரிப்பேர் பண்ணுறது, இந்த மாதிரி ஜாப்ஸும் இருக்குது. ஓகேவா? ஸோ ஆஃபீஸ் நேச்சர் ஜாப்ஸ் அப்படின்னா அக்கௌண்டன்ட் ஜாப்ஸ், கிளரிக்கல் ஜாப்ஸ்லாம் இருக்குது. ஆனால் இதுக்கு எக்ஸ்ட்ராவாக டைப்பிங் டெஸ்ட் மட்டும் வைப்பாங்க. இந்த மேக்ஸ், ரீசனிங், ஜிகேவை தாண்டி டைப்பிங் டெஸ்ட் ஒன்று எக்ஸ்ட்ரா வைப்பாங்க. இதுக்கு நீங்கள் டைப்பிங் சர்டிஃபிகேட்லாம் வச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. 30 வேர்ட்ஸ் பெர் மினிட் இங்கிலீஷில் அடிக்க தெரிஞ்சாலே போதும். ஓகேவா? அது ஒரு எக்ஸ்ட்ரா இது இருக்கும். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஒர்க் லொகேஷன் வந்து வித்தின் தமிழ்நாடுவே நீங்கள் அப்ளை பண்ணும்போதே சூஸ் பண்ணிக்கலாம். நான் சென்னை ஜோன் தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணிங்கன்னா, நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் இருக்க இல்லை ட்ரிவாண்ட்ரம் ஜோன் போகணும் அப்படின்னாலுமே நீங்கள் மதுரை அந்த மாதிரி ஏரியாலாம் அதில் கவர் ஆகிடும். சரிங்களா? இதை டீட்டெயிலாக தெரிஞ்சுட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுங்கள். நம்மளோட யூடியூப் வீடியோ லிங்க் நான் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் வைக்கிறேன். ஓகேவா? அண்ட் இன்னொன்று வந்து இதோட ஃபீஸும் ரொம்ப குறைவு தான். மேக்ஸிமமே 100 ரூபா தான் வரும். அண்ட் எக்ஸாமுக்குமே இன்னும் நிறைய டைம் இருக்குது. ஓகேவா? மினிமம் உங்களுக்கு 5-6 மாதத்துக்கு அப்புறம் தான் ஃபஸ்ட் ஸ்டேஜே வரும். அதனால் நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி எழுதக்கூடிய ஒரு எக்ஸாம். இந்த சான்ஸ் விட்டுறாதீங்க. 12th மட்டுமே முடிச்சுட்டு கவர்மெண்ட் ஜாப் எனக்கு கிடைக்காதா, எனக்கு சான்ஸ் இல்லையே அப்படின்னு ஏங்கிட்டு இருக்க அந்த ஒரு ஃப்ரெண்டு கண்டிப்பாக இதை ஷேர் பண்ணுங்கள்.